சாத்தனூர் அணையிலிருந்து 9 கண் மதகு வழியாக 1540 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சதீஷ். விவரங்கள். கட்டாயமாக திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையில் தற்போது 114 அடியை தாண்டி தண்ணீர் கொண்டிருப்பதாக அணையின் பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து 1540 கன அடி தண்ணீரானது தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது. இந்த அணையால சாத்தனூர் அணையின் கரையோர பகுதியில் உள்ள கிராமங்கள் மற்றும் விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்ட அந்த சாத்தனூர் தென்பெண்ணை ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது 2வது எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. குறிப்பாக தென்பெண்ணை ஆற்றில் கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்பாகவே கனமழை காரணமாக கிருஷ்ணகிரி அணையில் நீர் திறப்பு காரணமாகவே தினந்தோறும் 950 கன அடி தண்ணீரானது தென்பெண்ணை ஆற்றில் அனல் மின்சாரம் வழியாக வெளியேற்றப்பட்டது. இன்று முதல் முறையாக இந்த ஆண்டில் 9 கண் மதகு வழியாக 1540 கன அடி தண்ணீரானது தற்போது வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேலும் கிருஷ்ணகிரி அணையிலிருந்து வெளியேற்றக்கூடிய தண்ணீரை அப்படியே சாத்தனூர் அணையிலும் வெளியேற்றப்படும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சதீஷ். திருப்பத்தூரில் தொடர் மழை காரணமாக ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டும் நிலையில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கடேசன். விவரங்கள். மோனிஷா, திருப்பத்தூர் மாவட்டம் அது ஒட்டி இருக்கக்கூடிய நேற்று இரவிலிருந்து கனமழை பெய்தது. இதன் காரணமாக பெருமாப்பட்டு ஊராட்சிக்கு உட்பட்ட ஏலகிரி மலை தொடர்ச்சியில் அடிவாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய சுற்றுலாத்தலமான ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சியில் தற்பொழுது நீரானது ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. மேலும் இந்த சுற்றுலா தலத்தில் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து தினந்தோறும் சுற்றுலா பயணிகள் செல்கின்றன. இந்த நிலையில் அங்கு ஆர்ப்பரித்து கொட்டக்கூடிய நீரின் காரணமாக தற்பொழுது திருப்பத்தூர் வனத்துறையினர் அங்கு குளிக்குவதற்கான தடையை விதித்துள்ளனர். மேலும் அங்கு முருகன் கோயில் மற்றும் சிவன் கோயில் அமைந்துள்ளதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தினந்தோறும் அங்கு குளித்துவிட்டு அந்த கோயிலை தரிசனம் செய்து வழக்கம். இந்த நிலையில் தற்பொழுது தொடர்மழை காரணமாக அந்த நீர்வீழ்ச்சியில் ஆர்ப்பரித்து கொட்டக்கூடிய நீரானது வெள்ளப்பெருக்காக ஏற்பட்டுள்ளது. இதனால் அங்கு வனத்துறையினர் குளிப்பதற்காக தடை விதித்துள்ளனர். மேலும் இந்த நீரானது தற்பொழுது ஊத்தங்கரையில் இருக்கக்கூடிய பாம்பாறு ஆற்று வழியாக தற்பொழுது அந்த வெள்ள நீரானது பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி வெங்கடேசன்.